அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏக இறைவனின் திருநாமத்தால் தொடங்குகின்றேன். கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய தலைமை இமாம் அவர்களே, தாயகத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய துணை இமாம் அவர்களே, டிஎம்ஏ சங்கத்துடைய தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளில் அங்கம் வகிக்கக்கூடிய ஜமாத்தார்களே, என்னுடைய புதுக்கல்லூரி நண்பர் ஷமீர் உள்ளிட்ட நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மாதங்களில் மிகச்சிறந்த மாதமான ரமலானில் நாம் எல்லாம் சந்திக்கக்கூடிய இந்த நல்வாய்ப்பினை வழங்கிய வல்ல ரஹ்மானுக்கு முதலிலே நான் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனெனில் புனிதமிக்க இந்த ரமலான் மாதம் மற்ற மாதங்களை விட இறைவனுடைய துதிபாடல்களிலும் அவனை வணங்கி நம்முடைய பிரார்த்தனைகளை எடுத்துரைப்பதன் மூலமாக நமக்கான நன்மைகளையும் அதிகமாக நாம் சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாதம். மற்ற பல மாதங்களில் நம்முடைய கடமையான தொழுகைகளை நாம் நிறைவேற்றினாலும், மற்ற பல மாதங்களில் மார்க்கத்தோடு நம்முடைய அன்றாட வாழ்க்கையை பின்னி பிணைத்திருந்தாலும், இந்த புனிதமிக்க ரமலான் வந்துவிட்டால் நம்மையும் அறியாத ஒரு உள்ளுணர்ச்சி ஏற்படுவதை நாம் உணர முடியும். 8 வயது கூட நிரம்பாத குழந்தைகள் தொடங்கி நடக்க சிரமப்படக்கூடிய பெரியவர்கள் வரை தன் விருப்பத்தோடு நோன்பு நோக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை ஊட்டக்கூடிய ஒரு மாதமாகவும், இரவில் அதிகமான நேரம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த ரமலான் இருக்கிறது. ரமல் என்ற அரபு மூலச்சொல்லிலிருந்து தான் ரமலான் என்ற மாதம் பிறந்ததாக சொல்லப்படுகிறது. ரமல் என்ற அரபு வேறு சொல்லுக்கு தீமைகளை சுட்டரித்தல் என்ற அர்த்தம். இந்த உலகின் தீமைகளை சுட்டரிக்கக்கூடிய இந்த புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தில் தான் ஜிப்ரைல் அலைஹிவஸல்லம் அவர்களின் வழியாக உலக பொதுமறையாம் திருக்குரான் அருளப்பெற்றது. இந்த ரமலான் மாதத்தில் திருக்குரானை நமக்கு அருளிய ரஹ்மானுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவே நாம் எல்லாம் இந்த நோன்பை நோற்று நம்முடைய வழிபாடுகளை நிறைவேற்றி இறைவனிடம் அழுதும் உருகியும் நம்முடைய பிரார்த்தனைகளை முன்வைக்கின்றோம். இந்த ரமலான் மாதங்களில் பல முஸ்லிம் நாடுகளில் சமாதான ஒப்பந்தங்கள் போடப்படுகின்றன. நாடுகளுக்கிடையே அமைதியும் நெருக்கமும் உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படுகின்றன. சிறை கைதிகளெல்லாம் பொது மன்னிப்பு கொடுத்து விடுதலை செய்யப்படக்கூடிய நிகழ்வுகளும் பல நாடுகளிலே நடைபெறுகின்றன. அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய இந்த ரமலானில் நாம் எல்லாம் தாய்லாந்துடைய தலைநகர் பேங்காக்கில் ஒன்று கூடியிருக்கின்றோம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் தாய் தமிழ்நாட்டில் பிறந்த நமக்கு பல வெளிநாடுகளிலே பொருளாதார வாய்ப்புகளையும் செழிப்புகளையும் தந்திருப்பது போல இந்த மண்ணிலும் நமக்கான வாய்ப்புகளை தந்திருக்கின்றான். அந்த சிறப்பான வாய்ப்புகளின் வழியாக பொருளாதார அபிவிருத்தியை நாம் பெற்றிருக்கின்றோம். தாயகத்திலிருந்து வருகின்ற பொழுது 10,000 ரூபாய் கூட பணம் எடுத்து வராதவர்களெல்லாம் இன்று பல பில்லியனுக்கும் மில்லியனுக்கும் அதிபராகி இருக்கிறோம் என்று சொன்னால் ரப்புல் ஆலமீன் இந்த மண்ணிலே உங்களுக்கான வாய்ப்புகளை வழங்கி இருக்கின்றான். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த தாய்லாந்துடைய அரசுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் இங்கு வாழக்கூடிய பூர்வீக மக்களுக்கும் நாம் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். நன்றி கடனை எவ்வாறு வெளிப்படுத்துவது? நம்முடைய நடவடிக்கைகளின் மூலமாக, நம்முடைய செயல்பாடுகளின் வழியாக அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை வெளிப்படுத்தலாம். ஏனென்று சொன்னால், பிழைக்க வந்த நமக்கு இந்த மண்ணிலே வாய்ப்புகளை தந்ததோடு மட்டுமின்றி நமக்கு இடையூறுகளை செய்யாமல் நம்முடைய வாழ்வுரிமையை, பிழைப்புரிமையை பாதுகாக்கக்கூடியவர்களாகவும் இந்த நாட்டு மக்கள் இருக்கிறார்கள். அது ஒரு பாராட்டத்தக்க ஒன்று. இப்படிப்பட்ட நாட்டிலே நம்முடைய நடவடிக்கைகளின் மூலமாக நம்முடைய சமூகம், நாம் சார்ந்த மார்க்கம், நம்முடைய ஜமாத் அமைப்புகளுக்கு பெருமைகள் கிடைக்கும். ஏனென்று சொன்னால், நம்முடைய நடவடிக்கைகளை பார்க்கக்கூடியவர்கள் தான் இவர்கள் இன்னார், இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறார்கள், இவருடைய தொழிலிலே ஒரு நேர்மை இருக்கிறது, இவருடைய தொழிலின் மூலமாக பலருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கிறது, நமது நாட்டுக்கு அந்நிய வருவாய் கிடைக்கிறது என்றெல்லாம் அவர்கள் புரிவிப்பார்கள்.
சென்ற இடங்களிலெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் இந்தியாவுடைய பல மாநிலங்களிலிருந்து அந்த காலத்திலேயே வெளிநாடுகளுக்கு வியாபாரமாக சென்றிருக்கிறார்கள். குஜராத்தை எடுத்துக்கொண்டால் தென்னாப்பிரிக்காவில் மிகப்பெரிய ஆளுமைகளாக நம்முடைய முன்னோர்கள் இருந்திருக்கிறார்கள். கேரளாவை எடுத்துக்கொண்டாலும் அப்படிதான். நம்முடைய தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் ஒரு காலத்தில் மியான்மர், பர்மா, பிறகு இலங்கை, அதை கடந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகள் என்று சொன்னால் சிங்கப்பூர், மலேசியா, புருனே, தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியா, ஹாங்காங், ஜப்பான் வரை வைரக்கல் வியாபாரிகளாகலாம் பல்வேறு துறைகளிலே நாம் கோலோச்சிருக்கின்றோம். நம்முடைய முன்னோர்கள் கோலோச்சிருக்கிறார்கள். என்ன காரணம்? அவர்களுடைய தொழில் நேர்மை. அந்த காலத்திலே நம்முடைய முன்னோர்களுடைய தொழில் நேர்மையின் காரணமாகத்தான் அந்த வாய்ப்பு இந்த பிராந்தியம் முழுக்க நமக்கு கிடைத்தது. அதை நாம் மறந்துவிடக்கூடாது. இஸ்லாம் காட்டிய நேரிய வழியில் அவருடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள், வியாபாரத்தை அமைத்து கொண்டார்கள். அந்த கிடைத்த செல்வத்திலிருந்து ஒரு பெரும் பகுதியை தான தர்மங்களுக்கெல்லாம் செலவிட்டிருக்கிறார்கள். அவையெல்லாம் இந்த பகுதியில் வாழ்ந்தக்கூடிய மக்களுக்கு, நம்முடைய இந்திய முஸ்லீம்களுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டு முஸ்லீம்களின் மீது பல நல்ல அபிப்பிராயங்கள் உருவாவதற்கு அவையெல்லாம் காரணமாக இருந்தன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த நிலையில் நீங்கள் என்னிடம் எதைப்பா எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக நான் அரசியல் பேசப்போவது இல்லை. அதற்கான இடமும் இது அல்ல, அதற்கான சூழலும் மாதமும் இது அல்ல. ஓரிரு விஷயங்களை சொல்லிவிட்டு நான் விடைபெற விரும்புகின்றேன். என்னவென்று சொன்னால், நமக்குள்ளே சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த மாதம் வழங்குகிறது. எத்தனையோ விஷயங்களை சுய பரிசோதனை செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருந்தாலும் மன்னித்தல் என்ற ஒன்றை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றுவதற்கான வாய்ப்புகளை இந்த மாதத்திலிருந்து நாம் உருவாக்கி கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். வாழ்க்கையிலே அன்றாடம் போட்டிகளை நாம் சந்திக்கின்றோம், பொறாமைகளை சந்திக்கின்றோம், எதிரிகளை சந்திக்கின்றோம், எதிர்ப்புகளை சந்திக்கின்றோம். நண்பர்கள் எதிரியாக மாறுவதும் கூட அன்றாட வாழ்க்கையிலே உண்டு. இப்படிப்பட்ட காலகட்டத்திலே நம்முடைய கோபங்கள் எழுவது இயல்பு. பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணமும் நம்முடைய உள்ளத்திலே உருவாவதும் மனிதர்களுடைய உடன்பிறப்பாகவே இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் புனிதமிக்க ரமலான் மாதம் நமக்கான பக்குவத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்தில் இறைவனை வணங்கி, இல்லாதோருக்கு வழங்கி, நம்மை நாம் புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சக மனிதர்களிடம் நாம் அன்பையும் இரக்கத்தையும் காட்ட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பலரும் நம்மை பார்த்து சொல்கிறார்கள், புனித மாதம் ரமலான் என்று சொன்னால் முஸ்லீம்களுடைய வீடுகளில் மிகுந்த ஒரு புனிதமான கோலாகலங்கள் நடப்பதை பார்க்கின்றோம், அவருடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் நடப்பதை பார்க்கின்றோம், அவருடைய நடவடிக்கைகளில் மிகுந்த பொறுமை இருப்பதையெல்லாம் பார்க்கிறோம் என்று இப்போதும் சொல்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் தாய்லாந்திலிருந்து நாம் பல்வேறு விஷயங்களை பார்க்கிறோம். தாய்லாந்து மக்களுடைய பண்பு நமக்கு மிகவும் பிடித்த ஒன்று. அதே நேரம் நம்முடைய இந்திய திருநாட்டில் அன்றாடம் நீங்கள் சமூக வலைதளங்களில் பல்வேறு செய்திகளை பார்த்து வேதனையோடு இருப்பீர்கள், கொதிப்போடு இருப்பீர்கள். ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் பல சம்பவங்களை நாம் பார்க்கின்றோம். முழுக்க முழுக்க மகல்லாவாக இருக்கக்கூடிய பகுதிகளிலே அவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. பல்வேறு சமூக மக்களோடு இணைந்தும் கலந்தும் வாழக்கூடிய பகுதிகளில் இந்துக்களும் வீடும் இருக்கும், முஸ்லீம்களுடைய வீடும் இருக்கும், கிறிஸ்தவர்களுடைய வீடும் இருக்கும். அங்கு முஸ்லீம் வீட்டு பிள்ளைகள் விளையாண்டு கொண்டிருக்கின்ற பொழுது இந்து சமுதாய வீட்டு குழந்தைகள் எதையாவது தின்று கொண்டிருந்தால் இந்த பெற்றோர்கள் சொல்கிறார்கள், நம்முடைய முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த பிள்ளைகள் எல்லாம் நோன்பில் இருக்கிறார்கள், இந்த நேரத்திலே நீங்கள் அவர்களுக்கு முன்னால் பிஸ்கட்டை கடிக்காதீர்கள், தண்ணீரை குடிக்காதீர்கள் என்றெல்லாம் அறிவுறுத்தக்கூடிய நல்ல எண்ணம் உள்ள மக்களை நாம் பார்க்கின்றோம். இன்னும் சொல்லப்போனால் நோன்பாளிகளாக முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் தெரிந்தவுடன் நமக்கு பக்கத்து வீட்டுக்காரர்கள் அல்லது நம்முடைய அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது அலுவலகங்களில் நம்மோடு வேலை பார்க்கக்கூடியவர்கள் நமக்கு முன்னால் தண்ணீர் அருந்துவதை தவிர்க்கிறார்கள். நீங்கள் நோன்போடு இருக்கும்போது நாங்கள் தண்ணீரை அருந்துவது நல்ல பண்பாக இருக்காது என்று மரியாதை கொடுக்கக்கூடிய மக்களை எல்லாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட வாழ்வியோடு கலந்தது தான் நம்முடைய வாழ்க்கை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த நேரத்தில் இரக்கத்தை ஏற்படுத்துவோம் என்ற தலைப்பை நான் தான் கொடுத்தேன். நண்பர் ஷமீர் அவர்கள் சொல்லும்போது நிச்சயமாக நாம் இது போன்ற இடங்களில் இந்த சமூகத்துக்கு தேவையான தர்பியத்தை பேச வேண்டுமே தவிர அரசியலை நாம் பேசக்கூடாது என்று சொல்லி இந்த தலைப்பை நான் தான் கொடுத்தேன். ஏனென்று சொன்னால் இப்படி இணக்கத்தை உருவாக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். நம்மை கத்தியால் குத்த வருபவர்கள், நம்முடைய வீடுகளை தீ வைத்து எரிக்கும் முயல்பவர்கள், நம்முடைய மஹல்லாக்களிலே இடையூறு செய்ய விரும்புபவர்கள் என்று பலதரப்பட்டவர்களை நம்முடைய வாழ்க்கையிலே சந்திக்கிறோம். அவர்களை வெல்வது எப்படி? அதே போன்ற கோபதாபங்களோடு நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்தினால் நாம் வெற்றி பெற முடியாது.
மாறாக நம்முடைய அன்பான நடவடிக்கைகளின் மூலமாக பொது சமூகத்தை நமக்கு ஆதரவாக திரட்ட வேண்டும். பொது சமூகத்தோடு நம்ம உறவுகளை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க, ஒரு நல்ல காரியத்தை செய்யலாம். தமிழ்நாட்டில் தாயகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய ஊர்களில், உங்களுடைய ஊர்களில் இருக்கக்கூடிய இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் யார் என்று உங்களுடைய நண்பர்களோடு பட்டியலை தயாரியுங்கள். பட்டியலை தயாரித்து இன்னும் ரமலானிலே ஏறத்தாழ 17-18 ரமலான் நமக்கு நோன்பு காத்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடுகளுக்கு நோன்பு கஞ்சியை கொடுத்து அனுப்ப சொல்லுங்கள். உங்கள் வீட்டிலிருந்து, நமது வீடுகளிலிருந்து நோன்பு கஞ்சி அந்த வீடுகளுக்கு செல்கின்ற பொழுது அவர்கள் உளமாற மதிக்கிறார்கள். நான் நேற்று முன்தினம் இலங்கையில் இருந்தபோது ஒரு விவசாய சங்க தலைவருக்கு நம்முடைய நண்பர்களை கட்சியினர் அழைத்து அவருடைய வீட்டுக்கு ஒரு வாளியில் நோன்பு கஞ்சியை கொடுத்து விடுங்கள் என்று சொன்னேன். மன்னார்குடி கொடுத்து விட்டார். உடனடியாக அவர் அப்போது அந்த கஞ்சியை வாங்கிட்டு அவர் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்கிறார். நான் ரொம்ப புனிதமாக நினச்சி அதை நான் எங்கள் வீட்டில் வாங்கிட்டோம். எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே நாங்கள் நோன்பு கஞ்சியை குடித்தோம். எப்போ தெரியுமா நாங்கள் குடித்தோம்? நீங்கள்லாம் நோன்பு திறப்பீங்க இல்லையா, அந்த நேரம் பார்த்து நாங்கள்லாம் உட்காந்து குடித்தோம் அப்படிங்கிற. இதில் என்ன செய்தி அடங்கியிருக்குன்னா, நாம் ஒரு கஞ்சி அவங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டோம். அதை அவங்க எவ்வளோ மரியாதையாக வரவேற்றிருக்கிறார்கள். அவருடைய உள்ளங்களில் எப்படிப்பட்ட மாறுதல் ஏற்படுகிறது. இப்படி ஒரு மாற்றத்தை நாம் ஏற்படுத்துகின்ற பொழுது அவர்களுக்கு மத்தியில் மதவாத அமைப்புகள் ஒரு காலத்தில் நமக்கு எதிராக ஆள் திரட்ட முடியாது. புரியுங்களா? இப்படிப்பட்ட அன்பான உரையாடல்கள் இருக்கும். அடுத்து யாரோடும் பழகாதீங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க அவங்க நட்புலாம் கணுக்காலுக்கு கீழே. அப்போ எந்த ஹதீஸும் இல்லை. வன்காஃபிர்களை பற்றி தான் இறைவன் எச்சரிக்கிறான். நம்மை அழிக்கக்கூடிய முஸ்லீம்களை, அவர்களை வீடுகளிலிருந்து துரத்தி அடிப்பவர்களை, அவருடைய உயிர்களை வேட்டையாடுபவர்களை, அவர்களைத்தான் எதிரிகளாக நாம் பார்க்க வேண்டுமே தவிர பொதுமக்களை பார்க்கக்கூடாது. இப்போ காயல்பட்டினம், கீழக்கரை, நீடூர், மயிலாடுதுறை, சிதம்பரம், இன்னும் நாகப்பட்டினம், பல்வேறு பகுதியை சேர்த்து வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய வீடுகளுக்கு சொல்லுங்கள், நோன்பு கஞ்சியை பக்கத்தில் ஒரு ஹிந்தி வீடு இருந்தால் அங்கே கொடுத்து விடுங்க. ஒன்றில் ஒரு 3 பேர் 2 பேர் கொடுக்கக்கூடிய அளவு கொடுத்து விடுங்க. அவங்க மனசில் என்ன ஆகுதுன்னா, நம்மை மதித்து முஸ்லீம்கள் நோன்பு கஞ்சி அனுப்புகிறார்கள் என்ற எண்ணம் ஏற்படுகிறது. அப்போ துவேஷம் குறையுதா இல்லையா? துவேஷம் குறையுதா இல்லையா? நம்மீதான இணக்கம் அவர்களுக்கு ஏற்படுகிறதா இல்லையா? எத்தனை எத்தனை எதிரிகள் வந்தாலும் இத்தகைய உறவுகள் ஏற்படுவதை தடுக்க முடியாது. நாளைக்கு இப்போ ஒரு சிலர் நான் நண்பர்களாக நம்ம அரசியலில் வச்சுருக்கிறோம். கருணாஸ் அவர்கள், தனியரசு அவர்கள், வேல்முருகன் அவர்கள், இன்னும் பல பேர். ஏன் நண்பர்களாக வைத்திருக்கிறோம்? நமக்கு ஒரு பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது அவர்களிடம் சொல்லுகின்ற போது அவர்கள் அதை எதிர்கொள்கிறார்கள். அவர்கள் அதை தீர்த்து வைக்க முனைகிறார்கள். அவர்களோடு விருந்தோம்பல்கள் நடத்துகின்ற பொழுது அந்த ஒரு மகிழ்ச்சி அடைகிறார்கள். நம்மை மதிக்கக்கூடிய ஒரு சமூகத்துக்கு நாம் நட்பாக இருக்க வேண்டும், விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இத்தகைய சுமூகமான உறவுகளை நம்முடைய தாய் மண்ணிலே எடுக்க உங்களுடைய உறவினர்களுக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு அறிவுறுத்துங்கள். எல்லோரையும் எதிரிகளாக நினைத்து விடக்கூடாது. அது பேராபத்திலே போய் முடிந்துவிடும். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களோடு சாகின்ற வரை நட்பு வைத்திருந்தார்கள். கிறிஸ்தவர்களோடு நட்பு வைத்திருந்தார்கள். எந்த இடத்திலும் அவர்களுடைய கொள்கைகளில் மாறுபட்டார்களே தவிர அவர்களுடைய சுமூக உறவுகளிலே எந்த ஒரு சேதத்தையும் ஏற்படுத்தவில்லை. மரண தருவாயில் கூட ஒரு யூதரிடம் அவருடைய அங்கே அடமானம் வைத்திருந்தார்களா இல்லையா? நபிகளார் வாழ்ந்த அந்த வீதிகளில் பிற சமுதாய மக்களும் குடியிருந்தார்களா இல்லையா? அத்தகைய உறவுகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேணி காத்திருக்கிறார்கள். ஒரு முறை சிரியாவை சேர்ந்த தூதுக்குழு, கிறிஸ்தவ தூதுக்குழு மஸ்ஜித் நபவி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த அந்த மஸ்ஜித் நபவி பள்ளிக்கு வருகிறது. அந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். மஸ்ஜித் நபவியின் ஒரு பகுதியை ஒதுக்கி அங்கே நீங்கள் ஜெபித்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதை ஏன் சுட்டிக்காட்டினேன் என்று சொன்னால், பிறருடைய கருத்தியலில், வழிபாட்டில் நாம் மாறுபட்டு இருக்கலாம், ஆனால் பண்பாட்டு உறவுகளில் நாம் மாற்றம் கொள்ள வேண்டியது இல்லை என்பதை பெருமானாருடைய வாழ்க்கை முறையிலிருந்தே பார்க்கின்றோம். ஆக அன்புக்குரிய சகோதரர்களை, மீண்டும் சொல்கிறேன், உங்களோடு வாழக்கூடிய, உங்களோடு பணிபுரியக்கூடிய, வேலையில் இருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாத கிறிஸ்தவர்களோடும் இந்துக்களோடும் நல்ல உறவுகளை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். அன்பளிப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளுக்கு அவர்களுக்கு அழைப்பு கொடுங்கள். இத்தகைய உறவுகளின் மூலமாக சகோதரத்துவம் பெருகும். இதை நாம் தெளிவாக செய்தோமேயானால் நம்முடைய தாய் திருநாட்டில் மதவாத சக்திகள் தோல்வியடைவார்கள். இங்கே தாய் திருநாட்டு விஷயத்தை இங்கே பேசலாம்னு சொல்லி கேட்கலாம். நம்முடைய உறவுகள் அங்கே தான் இருக்குது.
நம்ம ஊருக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இந்த செய்தியை உங்களுடைய உறவினர்களிடம், உங்களுடைய பெற்றோர்களிடம், உங்களுடைய தாய்மார்களிடம் சொல்லுகின்ற பொழுது அது ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதற்காக இந்த விஷயத்தை நான் வலியுறுத்துகிறேன். அடுத்து மீண்டும் சொல்கிறேன், எல்லாரையும் எதிரிகளாக கருதிவிடாதீர்கள். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் எதிரிகளுடைய எண்ணிக்கையை குறைக்க வேண்டும். இன்றைக்கி சமூக வலைதளங்களை பார்க்குறோம். திறந்த உடனே அதை பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்குது. எந்த நேரத்தில் கலவரம் வெடிக்குமோ பதட்டம். நம்ம அவர்களை அதிகமாக செய்கிறார்கள். அதாவது ஒரு ரூமில் இருந்துவிட்டு எந்த கருத்தையும் பதிவு செய்யலாம். கடத்திற்கு வரும்போது எவ்வளோ பேர் நம்ம சந்திக்கணும், பஜாரில் எவ்வளோ பேர் நம்ம சந்திக்கணும், அதை பற்றிய கவலை இல்லாமல் தாங்கள் ஏதோ ஒரு முஸ்லீம் நாட்டில் வாழ்வது போன்ற மனநிலையில் எதையாவது எழுதி போட்டு விட்டு போகிறார்கள் வலைதளங்களில். அது நடுநிலையாக இருக்கக்கூடிய மக்களை எதிரிகளின் பக்கம் தள்ளிவிடும். அது புத்திசாலித்தனமாக ஒருத்தவர் தவறு செய்கிறாரு, அந்த தவறை கூட கண்ணியமாக சுட்டி காட்டணும். ஒருவர் தொழுகையில் ஈடுபடுவது உங்களுக்கு தேவையில்லை என்பதை பக்குவமான வார்த்தையில் சொல்ல வேண்டும். அதை கேலியும் கிண்டலுமாக ஆற்றாமையோடு சொல்கின்ற பொழுது அவருடைய ஆதரவாளர்கள் நமக்கு எதிரிகளாக போய்விடுவார்கள். இது யாருக்கு துணை போகும்? நான் எதை சொல்ல வருகிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். எதையும் பக்குவமாக சொல்லுங்கள். ஒரு தவறை செய்பவர்களை திருத்த வேண்டுமே தவிர அவரை கோபம் கொள்ள வைத்து எதிர்களாக்கிவிடக்கூடாது. நீ சமூக வலைதளங்களாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. சமூக வலைதளங்களில், ஃபேஸ்புக்லேயே, வாட்ஸ்அப்லேயே நினைச்சதெல்லாம் எழுதாதீங்க. சில பேர் நினைக்கிறாங்க நம்ம எழுதுகிற அன்சார் எழுதினார்னா அதை சமீர் படிக்கிறாரு, முத்தலிபு படிக்கிறாரு, நாசர் படிக்கிறாரு, அப்துல் ரஹ்மான் படிக்கிறான்னு நினைக்கிறீங்க. அன்பழகனும் படிக்கிறார், ஆண்டனியும் படிக்கிறார், எல்லோரும் படிக்கிறார்கள், எல்லோரும் கவனிக்கிறார். ரகசியம் என்பதை உலகில் இல்லாமல் போய்விட்டது. இப்போ மூடி மறைத்து பேசுவதற்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட காலகட்டங்களில் சமூக வலைதளங்களில் பதற்றமான செய்திகளை பகிராதீர்கள். எல்லா சமுதாய மக்களும் அதை பார்க்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு செயலாற்றுங்கள் என்பதை இந்த நேரத்தில் வேண்டுகோளாக வைத்துக்கொண்டு, அடுத்து நம்முடைய சமூகத்துக்கான உட்செய்தியை ஒன்றை சொல்லி நான் விடைபெற விரும்புகின்றேன். இணக்கத்தை உருவாக்குவது என்பது பிற சமுதாய மக்களோடு மட்டுமல்ல, சொந்த சமூகத்தோடு நாம் செய்ய வேண்டும். ரமலான் தொடங்கி நம்மெல்லாம் இபாதத்தில் இருக்கிறோம். பல செய்திகளில் துயரமான செய்தி சிரியாவில் இப்போ நடக்குது. புனிதமிக்க ரமலானில் சக முஸ்லீம்கள் ஒருவருக்கொருவர் சுட்டுக்கொண்டு இதுவரை 1000க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எவ்வளோ வேதனையான ஒரு விஷயம். சொந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மசாயில் பேரில், அகிதாவின் பேரில், சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளின் பேரில் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுவது என்ன நியாயம்? அதையெல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும். அதையெல்லாம் நாம் ஊக்குவிக்கக்கூடாது. ஒரு முஸ்லீமும் இன்னொரு முஸ்லீமும் எப்படி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டபொழுது அவர்கள் சொல்கிறார்கள், அடுக்கப்பட்ட கட்டடத்துடைய செங்கற்களை போன்றவர்கள் என்று சொல்கிறார்கள். ஒரு கட்டடத்துடைய அடுக்கப்பட்ட செங்கற்களை போல அவர்கள் சகோதரர்கள் என்று சொல்கிறார்கள். இன்னொரு இடத்துல சொல்கிறார்கள், உடலிலே ஒரு உறுப்பு கிட்டு போய்விட்டால் அந்த மற்ற உறுப்புகளுக்கும் பாதிப்பு ஏற்படுத்திவிடும். எனவே சகோதரத்துவத்திலே தெளிவாக இருங்கள் என்று சொல்கிறார்கள். அப்படி அறிவுறுத்தப்பட்ட அந்த சமூகத்தில் தான் சண்டைகள், சச்சரவுகள், பேதங்கள், கோல் சொல்லுதல், குளறுபடிகள் ஏற்படுதல், குழப்பங்களை செய்தல். பொது சமூகத்தில் மட்டுமல்ல, ஒரு தெருவில் கிழக்கு தெருவுக்கும் மேற்கு தெருவுக்கும் சண்டை. இந்த ஜமாத் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அந்த ஜமாத் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இப்படிப்பட்ட பேதங்களை வலைதளங்களில் இப்போது எழுதுகிறார்கள். சண்டை சச்சரவுகளெல்லாம் அதெல்லாம் நியாயம்தானா? பிறரை மிக கடுமையாக விமர்சிக்கிறார்கள், கொச்சையாக சித்தரிக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் ஒரு அப்துல் ரஹ்மானும் ஒரு சாதிக்கும் இப்படிப்பட்ட சண்டைகளை வலைதளங்களில் வளைத்துக் கொள்கிறார்கள். வலைதளங்களில் உருவாகக்கூடிய சண்டைகள் களத்திலே சண்டைகளாக மாறுகிறது. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருந்த பொழுது ஒரு சஹாபி வருகிறார். அப்போ போர்க்களத்துக்கு செல்லும்போது உடைவாள் இருக்கும், அம்புகள் எல்லாம் உடைகளோடு இருக்கும். ஏன்னா எந்த நேரத்துக்கு போருக்கு செல்லக்கூடிய சூழல் இருக்கின்ற காலகட்டங்களில் அப்போது கூறிய அம்புகளை முதுகில் சுமந்து கொண்டு ஒரு சஹாபி வருகிறார் தொழுகைக்கு. அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய இந்த கூறிய அம்பு, நீங்கள் முதுகிலே வைத்திருக்கூடிய கூறிய அம்பு தொழுகின்ற பொழுது சக மூமினுடைய உடலை காயப்படுத்தி விடக்கூடும். எனவே அந்த அம்பை மூடி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். சக மூமினுடைய உடம்பிலே ஒரு சிறு காயம் ஏற்படுத்துவதை கூட சகித்து கொள்ள முடியாதவராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே என்ன சண்டை, எவ்வளவு பெரிய அவதூறுகள், ஒருவரை ஒருவர் திட்டி குமித்தல், பிடிக்காதவர்களை பற்றி சண்டை சச்சரவுகள், இவையெல்லாம் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். புனித ரமலானில் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். பக்குவப்படுத்துவதற்கான அற்புதமான மாதம் இது. யார் தனக்கு அநீதி செய்த ஒருவரை மன்னிக்கிறாரோ அவரை இறைவன் மறுமையிலே கண்ணியப்படுத்துகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எதற்கெடுத்தாலும் அவதூறுகளை வாட்ஸ்அப் குடும்பங்களிலே பார்க்கிறோம்.
ஒருவர் 10 ஆண்டு காலம், 20 ஆண்டு காலம், 50 ஆண்டு காலம் அந்த ஊரில் பொது சேவைக்கு தன்னை அர்ப்பணித்திருப்பார். ஜமாத்துகளில் அல்லது வேறு ஏதாவது சங்கங்களிலே செயல்பட்டிருப்பார். ஒரு நொடியில் அவரை பற்றி விசாரிக்காமலேயே அவமானப்படுத்தி வாட்ஸ்அப்புகளிலே முகநூலிலே பகிர்ந்து 10 ஆண்டு காலம், 20 ஆண்டு காலம், 50 ஆண்டு காலம் தன்னலம் கருதாத அவர் செய்த சேவைகளெல்லாம் ஒடித்து அவமானப்படுத்தக்கூடிய காரியங்களெல்லாம் பார்க்கின்றோம். இதெல்லாம் முறைதானா? சரிதானா? இந்த காலத்தில் பொது வாழ்வுக்கு வருபவர்கள் எண்ணிக்கை மிகவும் குறைந்து போய்விட்டது. நல்லவர்கள் யாரும் பொது வாழ்வுக்கு வருவதற்கு விரும்பவில்லை, மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள். ஆனால் வாட்ஸ்அப் குடும்பங்களில் நடக்கக்கூடிய சண்டைகளை பார்க்கிறோம். அதே போன்று எனக்கு ஒரு மிக மோசமான ஒரு சம்பவம், இதெல்லாம் நீங்கள் ஏன் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு பெண் தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு எங்கோ சென்று விடுகிறார். அவர் ஏன் சென்றார், எங்கோ சென்றார், எப்படி சென்றார், அந்த வாதகத்துக்கு நமக்கு வேண்டாம். அதை முகநூலில் அந்த பொண்ணோட ஃபோட்டோவை போட்டு பகிர்றாங்க. இந்த பெண் வீட்டை விட்டு ஓடிவிட்டார், இவரை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு உரிய மரியாதை செய்யப்படும். கடைசி வரை இதை பரப்புங்கள். நன்றாக யோசித்து பாருங்கள். இந்த செய்தியை பார்க்கின்ற போது ஏதோ அக்கறையாக சொல்வது போல் இருக்கும். ஆனால் உங்கள் சொந்த குடும்பத்தில் ஒரு பெண் காணாமல் போய் அல்லது எங்கோ ஓடி போய்விட்ட நேரத்தில் யாராவது அந்த பெண்ணுடைய படத்தை போட்டு இவரை கண்டுபிடிக்க கடைசி வரை முயற்சி செய்யுங்கள் என்று பகிர்ந்தால் உங்களுக்கு கோபம் வருமா வராதா? அதை அவ்வளோ பேர் ஷேர் பண்ணுறாங்க. ரொம்ப முக்கியமான கடமை என்று. இது அறிவு சார்ந்த நடவடிக்கையா? யோசித்து பார்க்க வேண்டும். அதே போன்று ஊரோம்பை வளர்க்கக்கூடிய வேலைகளையும் சில சமூக வலைதளங்களிலே செய்கிறார்கள். என்னுடைய தலைப்பை ஒட்டிய செய்தி தானே இது. இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக சொல்கிறேன். புர்கா அணிந்த ஒரு பெண்ணுடைய ஃபோட்டோவையும் போடுகிறார்கள். புர்கா இல்லாமல் வெறும் சேலை கட்டிய மாற்று மத சகோதர படத்தையும் போடுகிறார்கள். போட்டு அதில் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த பெண்ணுடைய கண்ணியத்தை பாருங்கள், புர்கா அணியாத இந்த பெண்ணையும் பாருங்கள் என்று சொல்கிறார்கள். இதை இங்கே இருக்கக்கூடியவர் மட்டுமே நீங்கள் அதுவே தப்பு. இங்கே இருக்கக்கூடியவர் மட்டும் பார்த்தா கடந்து போயிடுவீங்க. ஒரு இந்து சகோதரர் அல்லது ஒரு கிறிஸ்தவ சகோதரரை பார்க்கின்ற போது அவருக்கு எவ்வளோ கோபம் வரும். புர்கா அணிந்திருந்தால் சரியானவர், புர்கா அணியாவிட்டால் தவறானவரா என்ற கோபம் வருமா வராதா? இதையெல்லாம் செய்பவர்கள் யார்? யோசித்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் நாம் ஆதரிக்கக்கூடாது. இவற்றையெல்லாம் ஆதரிக்கின்ற போதுதான் ஆர்எஸ்எஸ்க்கு ஆட்களுடைய எண்ணிக்கை அதிகமாக போய் கொண்டிருக்கிறது. பிஜேபிக்கு ஆள் சேர்த்து விடக்கூடிய வேலைகளை சில பேர் வலைதளங்களில் செய்கிறார்கள். இதையெல்லாம் செய்யாதீர்கள். தவறான விஷயம். அறிவு சார்ந்து சிந்தியுங்கள். பக்குவத்தோடு நம்முடைய பிள்ளைகளை நாம் உருவாக்க வேண்டும். உணர்ச்சிகரமாக நாம் எதையுமே சாதிக்கவே முடியாது. யாரெல்லாம் உணர்ச்சிகரமாக புறப்பட்டார்களோ அவரெல்லாம் பெரும் தோல்வியை தான் சந்தித்திருக்கிறார்கள். எப்போதெல்லாம் அறிவை மையமாக வைத்து நாம் செயல்படுகின்றோமோ அப்போதெல்லாம் நாம் வெற்றி பெற்றிருக்கின்றோம். எழில்மிகு இஸ்லாமிய வரலாற்றில் 8ஆம் நூற்றாண்டிலிருந்து 12ஆம் நூற்றாண்டு வரை 4 நூற்றாண்டு காலம், 400 ஆண்டு காலம் பொற்காலம் என்று சொல்லலாம். போர்கள் இல்லாத காலம். அந்த காலகட்டங்களில் நிறைய புத்தகங்கள் உருவாக்கப்பட்டன, இலக்கியங்கள் படைக்கப்பட்டன, பள்ளிக்கூடங்கள், பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்டன, ஆராய்ச்சி கூடங்கள் உருவாக்கப்பட்டன, அறிவுசார் நுட்பங்கள் உருவாக்கப்பட்டன. போர்கள் இல்லாத 8ஆம் நூற்றாண்டுக்கும் 12ஆம் நூற்றாண்டுக்கும் மத்தியில் அறிவுசார் நடவடிக்கைகளிலே ஒரு சமூகம் முன்முயற்சி செய்கின்ற பொழுது அது மாபெரும் வெற்றிகளை பெறும். ஒரு தவறான அகிதாவை வைத்திருக்கக்கூடிய ஒரு யூதர் வெற்றி பெறுகிறார். கடவுள் மறுப்பிலே ஆர்வம் காட்டக்கூடிய, கடவுளின் மீது பெரிதாக, இறைவனின் மீது பெரிதாக நம்பிக்கை வைக்காத ஒரு சீனர் வெற்றி பெறுகிறார். பல தெய்வ கோட்பாடுகளை கொண்ட ஒரு பிராமணர் வெற்றி பெறுகிறார். ஆனால் சத்தியத்தை வைத்திருக்கக்கூடிய முஸ்லிம்கள் பல இடங்களிலே ஏன் தோல்வியடைகிறார்கள்? இந்த கேள்விக்கு என்ன பதில்? சத்தியத்தை வைத்திருக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஏன் பல இடங்களிலே தோல்வியடைகிறார்கள்? ஏன் வரலாறு காணாத நெருக்கடிகளை சந்திக்கிறார்கள்? அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய சரியான வழியை தேர்ந்தெடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. நிறைய பேச முடியும், நேரம் இல்லை. ஏனென்று சொன்னால் இந்த நிகழ்விலே நீங்கள் காலை சஹருக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறீர்கள். இருந்தாலும் என்னுடைய தென்கிழக்காசிய பயணத்தின் ஒரு பகுதியாக நாம் சந்திக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த சந்திப்பை நாம் நடத்தியிருக்கின்றோம். சில நற்செய்திகளை உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த இரவு தொழுகைக்கு பிந்தைய இந்த சந்திப்பை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் அருமைக்குரிய நம்முடைய சகோதரர்களை உங்களை நான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்வது, எதிரிகளை உருவாக்குவதில் ஆர்வம் காட்டாதீர்கள். நடுநிலையாளர்களை எதிரியின் பக்கம் தள்ளிவிடாதீர்கள். கோபத்தோடும் உணர்ச்சியோடும் சமூக வலைதளங்களில் எந்த கருத்தையும் பகிராதீர்கள். அப்படி வரக்கூடிய கருத்துக்களை புறக்கணியுங்கள். அதற்கு நீங்கள் ஆதரவு கொடுக்காதீர்கள். அறிவுசார் சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நிதானமும் பக்குவமும் கொண்ட மக்களை, குடிமக்களை உருவாக்க வேண்டும் என்பதில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள். உங்களுடைய பிள்ளைகளை ஆராய்ச்சி படிப்புகளை நோக்கி உருவாக்குங்கள். எதிர்கால தலைமுறை என்பது அறிவுசார் தலைமுறை. ஆராய்ச்சி படிப்புகளில் கவனம் செலுத்தக்கூடியவர்கள் மட்டும்தான் வெற்றி பெற முடியும், வாழ்க்கையை தக்க வைக்க முடியும் என்ற நிலையில்
உயர்கல்வியை நோக்கி உங்களுடைய பிள்ளைகளை உருவாக்குங்கள். சட்டத்தரணிகளாக உருவாக்குங்கள். சட்டத்தரணிகள் என்று சொன்னால் வெறும் வழக்கறிஞர்கள் அல்ல, சட்ட நிபுணர்களாக உருவாக்குங்கள். மைக்ரோ பயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி போன்ற உயிரியல் தொழில்நுட்பம் சார்ந்த கல்விகளை உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தயார்படுத்துங்கள். ஆற்றலும் அறிவுமிக்க வளமான எதிர்காலத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நுட்பமான துறைகளிலே கவனம் செலுத்துங்கள் என்று கூறிக்கொண்டு சமூக நல்லிணக்கத்திலே கவனம் செலுத்துங்கள். சமூக நல்லிணக்கம் என்று சொல்கின்ற பொழுது நம்முடைய நாட்டில் நம்முடைய இந்திய திருநாட்டில் நம்மோடு வாழக்கூடிய இந்து சமுதாய மக்களோடும் கிறிஸ்தவர்களுக்கு பிற சமுதாய மக்களோடும் உறவுகளை மேம்படுத்த வேண்டும். அவர்களை எதிரிகளாக கருதிவிடக்கூடாது, நண்பர்களாக மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் நீங்களெல்லாம் கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பினை வழங்கிய பேங்காக் டிஎம்ஏ சங்கத்துடைய நிர்வாகிகளுக்கும் நண்பர்களுக்கும் நன்றி விடைபெறுகிறேன். நன்றி. வாகிருந்தவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم ألف بين قلوبنا وأصلح ذات بيننا واهدنا سبل السلام. اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك وطاعتك وإيمانك وإسلامك ومحبتك وشوقك ولقائك يا الله. اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة يا رب العالمين. اللهم إن قلوبنا ونواسينا وجوارحنا بيدك لم تملكنا منها شيئا، فإذا فعلت ذلك بنا فكن أنت ولينا واهدنا إلى سواء السبيل. اللهم تمل حياتنا وحياة أولادنا وحياة أزواجنا بالأعمال الصالحات. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. وصلى الله على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم.